நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? யாருக்கு யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அது சொன்னா திட்டக்கூடாது. அதெல்லாம் சொல்ல திட்ட மாட்டேன், சொல்லுங்க. ஸ்டாலின். யாருக்கு? ஸ்டாலின். ஏங்க பிக் பாஸ்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா நீங்க ஸ்டாலின் ஓட்டு டீம் என்ன மேட்ச்னே தெரியாம ஸ்டாலின் ஓட்டு போடுங்க. திமுக ஓட்டு போட்டா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம், மதுவிலக்கு அமல்படுத்துவோன்னு அத போய் நம்பிக்கிட்டு தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பாக்கலையே. அப்படி ஒரு ஓட்டம், அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. எத்தனை ஆதரவு அர்ஜுனாக்கு வந்தாலும் தனியா களம் காடும் கர்ணன், கும்பகர்ணன் ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா. ஏழைகளின் மன்னன், பெண்களுக்கு கண்ணன், தமிழகத்தின் கேடயம் அப்படின்னே சொல்லலாம். கேனையனா சபா இப்பவே கண்ணை கட்டுது. MK ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில தொடர்ந்து பல நலத்திட்ட பணிகளை செஞ்சுட்டு வந்தாலும் இன்னைக்கு நேத்தி பழஞ்ச மலையில முளைச்சவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய உதவாநிதி என்ன 30 வருஷம் பண்ணி பெஞ்சு மழையில முளைச்ச வர. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாரு. அரசியல் குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவருங்க அவரு. அரசியல் குடும்பத்துல பிறந்து 2 பேர் 2வது ஆட்டம் சினிமாக்கு போடக்கூடாதுன்னு கூட பிறப்பாங்க. இதெல்லாம் ஒரு சாதனையா ஒண்ணு சொல்வீங்களா? எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. உதவாநிதிக்கு பிடிக்காத ட்ரிங்க் எது? தெரியலங்க, எனக்கு சொல்லுங்க. கான்ட்ரவர்சியில மாட்டி விட்டுறாரு. ஏய், முடிஞ்சா எங்களை தூக்குங்கடா, இப்ப பாருங்கடா எங்களை தூக்குங்கடான்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காங்க. இது வந்து எப்படின்னா தொட்டுப்பார் தூக்கிப்பார் முதல்வரோட அந்த வீடியோ இருந்துச்சுல, அதே பீட் பண்ணிட்டு இன்றைக்கு யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர் கனவெல்லாம் நிச்சயம் எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் அவர் சொல்றாரு. என்னை தொட்டு பார், நீ தொட்டு பார்க்க என்ன பிகராடா நீ. எனவே இதுல என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நக்கீரன் கோபாலுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல ஏன் ஆதவர்ஜுனா போனாருன்றதான். அது ஏற்கனவே அவர் ஒருமையில பேசினாரு, அதே மாதிரி இவரும் ஒருமையில. நக்கீரன் கோபால் ஒரு மஞ்சள் பத்திரிகை வச்சிருக்கேன் நடத்துறவங்க. உனக்கு தள்ளி போச்சா சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி அலக்கைகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தாவேகா திமுகவுக்கு மாற்றே நாங்கள் தான்ன்றீங்க. திமுகவுக்கு மாற்றேன்னா ஸ்டாலின் எதிர்த்து பேசு, உதவாநிதி எதிர்த்து பேசு. நீ எதுக்கு உட்காந்துக்கிட்டு மல்லு கட்டிட்டு இருக்க? நகீரன் கோபால் விடலாம், அவன் யார்? அவனை விடுங்கன்னு அவன் கிடையாது, சில்லற பையன். இன்னொரு விஷயம் சொன்னார் பாத்தீங்களா, 10 வருஷம் நான் திமுக கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்கள பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாம அவங்களை பத்தி எல்லாம் தெரியும்னா அவங்க சீக்ரெட்லாம் எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்றாரு, அவங்க பாவம் பண்ணிட்டாங்க. திமுக என்ன பெரிய சீக்ரெட் இருக்கு? போது திருட்டுத்தனம், மொளை மரத்தனம், கேப் மரத்தனம் தான் என்ன பெரிய சீக்ரெட்? அண்டா திருநது, குண்டா திருநது, செவரேறி குதிச்சது, பொம்பளைய புடவை உருகுனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாமா படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. புரியாத திருட்டு வேலை பண்ணுவான்றது எங்களுக்கு நல்லா தெரியும். திமுககாரன் வரானாலே காது கழுத்துல இருக்கிறதெல்லாம் பத்திரமா வச்சுக்கணுன்றது மக்களுக்கும் தெரியும். உஜாரையா உஜாரு ஓரஞ்சார உஜாரு நயட்டு உஜாரு வாங்காசு உஜாரு. இல்லங்க கிஷோர், நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தங்க கூட வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க 10 வருஷம், இப்போ வந்து அவங்களோட சீக்ரெட்லாம் இன்னொரு கேம்ப்ல இருந்துட்டு சொல்றது அப்படிங்கிறது வந்து நியாயம். அதுதான் சொல்றேங்க, திமுகவை வீழ்த்துவதற்கு பெரிய சீக்ரெட்லாம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, சரியா? திமுகவை வீழ்த்துவதை திமுகவை பார்த்துக்கொள்ளும். என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். விஜய் வந்து கருப்பு சிவப்பு கலர் போட்டு சைக்கிள் பாத்தீங்களா, அன்னைக்கு டீகோட் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான் போல இருக்குங்க. ஆதரவு தெரிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, நன்றியே. இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவாகுது. என்னன்னா, நீங்களே சொல்றீங்க 71ல இருந்து திமுக சரியாக செயல்படலை, கருணாநிதி கைக்கு சென்றதுல இருந்து சரியாக செயல்படலை அப்படின்னு. அப்போ 89 உங்கள் தந்தை S.A. சந்திரசேகர் சார் எதுக்காக திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தார்? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. அடுத்து 96ல் திமுக ஆதரவு தெரிவித்தார். சரி, அடுத்து 2021 நீங்களே சைக்கிளில் போய் ஆதரவு தெரிவிச்சீங்க, நீங்களே சொல்றீங்க. சரியா? இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கட்சிக்கு எதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ற கேள்வி வருது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம் இல்லங்க. இன்னைக்கு ஆனா சொல்லிட்டாங்களே, திருப்பியும் சொல்றேன், போட்டினா வந்து தாவேகாக்கும் டிஎம்கேக்கும் தான் சொல்லிட்டாரு. நீங்க ஆதரவு தெரிவித்தா அவங்க ஆட்சியிலே உட்காந்துருக்காங்க, அப்ப எப்படி உங்களுக்கு போட்டி இருக்க முடியும்? அந்த ஆள் என்ன சொன்ன? நம்ம தலைவரை எலெக்ஷன் அன்னைக்கு
கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல? ஏன்ட்டு சொன்ன 2026 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? ஆனா ஒரு விஷயம் தாங்க, இதுதான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு மரியாதைன்னு ஒண்ணு இருக்குங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பா கைதாகிறப்போ வந்து நீங்க எங்க ஓடி போனீங்க அப்படிங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு வெளியூர்ல இருந்து ஓடி வந்துகிட்டு இருந்தாரு சென்னைக்கு. இந்த கதையெல்லாம் வேணாம். இந்த இந்த நெஞ்சுக்கு பீதி கதையே வேண்டாம். காது குத்திட்டாங்கப்பா. இங்க பாருப்பா. என்னதான் இருந்தாலும் ஆதவ அர்ஜுன் அப்படி பேசிக்க கூடாதுங்க. என்ன உண்மையா தானே சொன்னாப்ல, உண்மையா தானே சொன்னாப்ல. கருணாநிதி ஐயோ கொள்றாங்களேன்னு கூப்பாடு போட்டது உண்மையா இல்லையா? அது கருணாநிதி குரலா இல்லையான்றது டிபேட்டபிள். அதான் நான் அன்னைக்கே சொன்னேன் உங்களுக்கு. கருணாநிதி கத்தினு அப்படிங்கிற எங்கிட்டு காப்பாத்துறது? அதெல்லாம் பாடு தாண்டியாச்சு. இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த போது ஸ்டாலின் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பெங்களூருக்கு சென்றார். ஒன்றும் கிடையாது, ஸ்டாலின் ஓட்டம் பிடித்தார். சரியா? எங்கே இருக்கிறார் யாருக்கும் தெரியவில்லை. எடுத்தேம்பாரு ஓட்டம், மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. இதெல்லாம் நடந்தது, இந்த கூத்தெல்லாம் நடந்தது. இதுல பெரிய கூத்தனா ஸ்டாலின் ஓடி ஒழியவில்லை. கருணாநிதியே ஓடி போய் கக்கூசில் ஒழிஞ்சிக்கிட்டாரு. அப்புறம் ஸ்டாலின் ஓடி ஒழியவில்லைன்னு அர்த்தம். அப்புறம் எதுக்கு ஐயோ ஓடுறாங்களே ஐயோ ஓடுறாங்களே என்னத்துக்கு? டிஆர் பாலு கைது பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இப்போ நடந்தது. நீங்க ஞாபகம் இருக்கா? டிஆர் பாலு ஓபன் த டோர், ஓபன் த டோர் அப்படின்னு சென்ட்ரல் மினிஸ்டர். நீ யாரா இருந்தா என்னடா ரவுடித்தனம் பண்ணா உனக்கு உள்ளதான் போவாங்க அப்படின்ட்டு தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. என்னத்துக்கு? ஏன் ஆர் டப்பிங் கொடுத்தது உனக்கு குரல்? நீங்களும் ஏதோ ஆக்டிங் கிளாஸ் போறீங்கன்னு எக்ஸ்பிரஷன்லாம் சும்மா தூக்குது. வர வர பார்த்து சிரிப்பா சிரிச்சுதே கருணாநிதி கத்தினது. அது பார்த்தீங்கன்னா சன் டிவியில அப்படின்னு கருணாநிதி, ஜெயா டிவியில சிரிச்சினே வராப்புல இப்படி அந்த கைலியை கட்டின்னு. என்ன சரியா? ரெண்டுத்தையும் காமிச்சாங்க. அப்போ ரெண்டுமே இருந்தது. சரியா? அது எப்படி இங்க சிரிச்சினே வருவா, அங்க அப்படி கத்துவ. உள்ளே கமலு வெளியே ரஜினி, விளக்க முடியா நடிகன். உள்ளே ஆஸ்கார் உள்ளே ஆஸ்கார் வாங்குவதற்கு துடிக்கின்ற. இவ்வளவு பேசுறாங்களே இவங்க, ஏன் இதே ஜெயலலிதாவை கைது பண்ணாங்க? செல்வி ஜெயலலிதாவே கைது செய்தார்களா இல்லையா? இதே போலீஸ் வந்துச்சா இல்லையா? அவங்க வீட்டுக்கு தான் போலீஸ் வந்துச்சு, போலீஸ்காரனுக்கு வந்துச்சு. நான் பூஜை பண்ணிட்டு வரேன், இது கருணாநிதி மாதிரி பேசினாங்களா? சட்டி போடுறேன். இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில்.